வணக்கம் நண்பர்களே. காசாவயல் கண்ணன் கதைகள் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர்வனோட பத்தினி ஓலம் அப்படிங்கிற சிறுகதை. நிறைய பேருக்கு இந்த கதையை கேட்டு ஏமாறுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் கதையே இல்லை, ஒரு சம்பவம் மட்டும்தான். ஆனால் மிக நிச்சயமாக இந்த ராத்திரி நம்மளை தூங்க விடாது. அந்த கதையை கேட்கும்போது நம்முடைய கிராமத்தில், நம்மளோட தெருவில் நம்ம பார்த்த பல பெண்கள் நமக்கு நினைவுக்கு வருவாங்க. ஒரு 40-45 வயது பெண்கள் பஸ் ஸ்டாண்டில், ஆஸ்பத்திரியில், மார்ச்சுவரியில் இந்த கதறல் நம்முடைய காதுகளை இம்சித்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு கதை தான் கந்தர்வன் எழுதின பத்தினி ஓலம். பஸ் ஸ்டாப்பில் இந்த முக்கோண சைஸுக்கு கிடக்கிற ஒரு இருட்டு தரையில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. வெளியூருக்கு போகிற சில பஸ்ஸுகள் மட்டும்தான் அங்கே நிற்கிது. அதுவும் பஸ்ஸுக்குள்ளே மட்டும்தான் விளக்கு வெளிச்சம் தெரியுது. ஆட்டோவிலேருந்து இறங்கின இளைஞன் சன்னமான குரலில், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறான். தரையில் நகர்ந்த அவனோட நிழல் கூட பயந்து நடுங்குது. ஆட்டோவில் ஒரு 40 வயசு மதிக்கத்தக்கத ஒரு பொண்ணு மயங்க நிலையில் சாஞ்சு கிடக்கிறா. மயக்கத்தில் ஏதேதோ முனைகிட்டே இருக்கா. வார்த்தைகள் தெளிவில்லாமல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவளுக்கு பக்கத்தில் அந்த கடைசியில் ஒரு இளம்பெண் கை குழந்தையோட ரொம்ப இறுக்கமான முகத்தோடு உட்கார்ந்துருக்கா. போய் பார்த்துட்டு திரும்பி வந்த அந்த இளைஞன், பஸ்ஸு ரெடியாக நிற்கிது அப்படின்னு ஆட்டோக்குள்ளே குனிஞ்சு அந்த இளம் பெண்ணுக்கிட்ட சொல்கிறான். அநேகமாக அது அவனோட மனைவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். அரை மயக்கத்தில் இருந்த அந்த பொண்ணை கைத்தாங்களாக பிடிச்சி இறக்குறான். அவளோட மனைவி விருட்டுன கீழே இறங்கி அந்த பொண்ணோட இன்னொரு பக்கத்தில் போய் தாங்கி நிற்கிறா. மயக்கத்தில் அந்த பொண்ணு அடிக்கடி அப்படியே ஆடி ஆடி நடக்கிறா. தோல்லேருந்து சரிஞ்சு விழுகிற அவளோட சேலையை சரி பண்ணிக்கிட்டு கிடக்கிறா அந்த மனைவி. குழந்தை இன்னும் அவள் தோளில் தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வழியாக கும்பகோணம் பஸ்ஸில் ஏறி 3 பேரும் அந்த டிரைவர் சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பின்னாடி 3 பேர் சீட்டில் உட்காந்துட்டாங்க. சன்னல் பக்கம் அவனோட மனைவி அந்த ஓரத்தில் உட்காந்துருக்கா. அந்த இளைஞன் இந்த பக்கம் உட்காந்துருக்கா. நடுவில் அந்த மயக்கமான பொண்ணை உட்கார வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு சீட்டில் அப்படியே சாஞ்சு முனைங்கிட்டே இருக்கா. பஸ்ஸு புறப்படுறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குதான். அடிக்கடி அவனும் அவனுடைய மனைவியும் கீழே குனிஞ்சு யாருக்கும் கேட்காத மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு இதையெல்லாம் காதில் வாங்கின மாதிரியே தெரியல. அவள் பாட்டுக்கு முனைங்கிட்டே இருக்கா. கண்டக்டர் டிக்கெட் கொடுக்க வந்துட்டார். இப்போ தான் அந்த இளைஞன் யாருக்கும் தெரியாமல் சின்னதாக ஒரு பெருமூச்சு விட்டுக்கிறான். சாஞ்சு கிடந்த பொண்ணை முடிஞ்ச வரைக்கும் தன்னோட முதுகாலை மறைச்சிக்கிட்டு அவனோட மனைவி நகர்ந்து உட்காந்துக்கிறா. கண்டக்டர் பக்கத்தில் வந்ததும், சார் கும்பகோணத்துக்கு 3 டிக்கெட் அப்படின்னு கேட்டுட்டு பணம் கொடுக்குறான். கண்டக்டர் வந்துட்டு போன அந்த சலசலப்பில் மயக்கம் லேசாக தெளியுது அந்த பொண்ணுக்கு. முனகல் சத்தம் கொஞ்சம் கனமாக வருது. போகும்போது வரும்போதும் கண்டக்டர் நின்று ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்துட்டு போகிறான். பஸ்ஸு புறப்பட்டுருச்சு. அந்த இளைஞன் பின்னால் திரும்பி கண்டக்டர் பார்க்குறான். கண்டக்டர் தங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறத கவனிக்கிறான். பஸ்ஸு புறப்பட்டு வாசலுக்கு வந்துருச்சு. அந்த இளைஞன் பின்னால் திரும்பி பார்த்தான். அந்த கண்டக்டர் இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். மயக்கம் தெளிஞ்சும் தெளியாமலும் சாஞ்சு கிடக்கிற அந்த பொண்ணு முழுசாக எந்திரிச்சு உட்கார்றா. சட்டுன்னு பின்னால் திரும்பி பார்க்குறா. அந்த இளைஞன் அவளை தோலை பிடிச்சி இறுக்கி உட்கார வைக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு திமிரிக்கிட்டு கத்துறா, பாவிகளா, பொய் சொல்லாதேடா, கண்ணு அவிஞ்சு போயிரும்டா, அந்த வெட்டோடைய காளி உங்களை கேட்பாடா அப்படின்னு கத்துறா. இளைஞன் அவளை கீழே தள்ளி உட்கார வைக்கிறான். கண்டக்டர் ஒவ்வொரு தடவை கிடக்கும் போதும் அந்த பொண்ணை பார்த்துட்டு போகிறான். கொஞ்ச நேரம் அமைதிக்க பிறகு அவள் எழுந்து டிரைவர் முதுகை பார்த்து பேசுகிறா. நான் உத்தமிடா, நான் பத்தினிடா, என்னை அடிக்காதீடா, ஏன்டா ரூமுக்குள்ளே என்னை அடைக்கிறீங்க, துள்ளி துள்ளி குதிச்சு கத்துறா. நான் உத்தமிடா, நான் பத்தினிடா அப்படின்னு நிறைய கத்திக்கிட்டே இருக்கா. டிரைவர் பஸ்ஸோட வேகத்தை குறைச்சிட்டு திரும்பி பார்க்குறாரு. பயணிகளுக்கும் இது ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்குது. அந்த இளைஞன் குனிஞ்சு பைக்குள்ளேருந்து 2 மாத்திரையை பிச்சு அவள் வாயில் போட்டு
பாட்டில் தண்ணியை ஊற்ற முயற்சி பண்ணுறான். வாயில் போட்ட மாத்திரையை அந்த பொண்ணு அப்படியே துப்பிடுறா. தண்ணீர் பாட்டில் தட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு அமைதியாக இருக்கா. இளைஞன் கொஞ்சம் நிம்மதிப்படுறான். அந்த பொண்ணு அவன் மனைவிகிட்ட கேட்குறா, இது என்ன ஊர் வரப்போகுது அப்படின்னு. அதுக்கு திருப்பத்தூர் அப்படின்னு அந்த மனைவி சொல்கிறா. அட, திருப்பத்தூரில் தானே நம்ம ராமலட்சுமியை கட்டி கொடுத்துருக்கு. திடீர்னு இவ்வளவு ஞாபகமாக அந்த பொண்ணு பேசுனதில் அந்த இளைஞனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது. இதுதான் சமயம்னு சட்டப்பையிலேருந்து மாத்திரையை எடுத்து அவன் வாயில் போட முயற்சி பண்ணுறான். அடேய், மாத்திரையை போட்டு என்னை சாகடிக்க போறியா? நான் உத்தமிடா, நான் பத்தினிடா. இதோ இந்த டிரைவர் மாதிரி தான்டா சட்டை போட்டிருந்தான், காலரை மேலே தூக்கி விட்டுருந்தான்டா. நான் அவன்கிட்ட பேசவே இல்லைடா. நான் உத்தமிடா, நான் பத்தினிடா அப்படின்னு ஒவ்வொன்று அழுகிறா. இந்த சத்தம் ரொம்ப ஓவராக கேட்க ஆரம்பிக்கவும் டிரைவர் புளிய மரத்துக்கு பக்கத்தில் பஸ்ஸை நிறுத்திட்டு பக்கத்தில் வந்து, மேலூர்லேருந்து இதே சவுண்டு, மற்ற பயணிகள்லாம் பாவம் என்ன பண்ணாங்க உங்களால் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படி பேசவும் அந்த பொண்ணை இளைஞன் ஆவேசத்தோடு எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் தோளை அழுத்தி உட்கார வைக்கிறான். அவள் அடங்குற மாதிரி தெரியல. அதோட பொண்ணோட ஓலம் மறுபடி கேட்டுகிட்டே இருக்குது. அடி பலமாக விழும்போதெல்லாம் அவள் அண்ணாந்து பார்த்து சொன்னா, நான் உத்தமிடா, நான் பத்தினிடா. டிரைவருக்கு எரிச்சலாக வந்துச்சு. டிரைவரு ஆலமரத்தடி பக்கம் பஸ்ஸை ஓரங்கட்டி நிறுத்தினார். எழுந்து வந்து அந்த இளைஞன் பக்கத்தில் வந்து, எப்படியா நான் வண்டி ஓட்டுறது, பேசஞ்சரை எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களே. அப்போது அவன் மனைவி சொன்னா, எப்போவாச்சு தான் சார் இந்த இரத்த கொதிப்பு வந்து சத்தம் போடுவாங்க, மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறா. பஸ்ஸுக்குள்ளே இருந்த ஒருத்தர் எழுந்து, தம்பி அந்த மாத்திரையை எப்படி கொடுங்க, ஏம்மா இந்தாம்மா மாத்திரையை போட்டுக்க அப்படின்னு நீட்டவும் அவன் மாத்திரையை தட்டி விட்டுறா. தம்பிக்கிட்ட கத்துறா, அடேய் மாத்திரையை கொடுத்து என்னைய சாகடிக்க பார்க்குறியாடா? நான் உன் அக்காடா, உன்னை தூக்கி வளர்த்தவடா. டிரைவர் பக்கம் திரும்பி, இந்தா இவனை மாதிரி தான்டா சட்டை போட்டிருந்தான், நான் ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட பேசலடா. டேய் நான் உத்தமிடா, நான் பத்தினிடா. ஓங்கி ஓங்கி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கத்துறா. பஸ்ஸு புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே வந்ததும் ரயில் நிலையம் பக்கமாக டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினார். இப்போவும் அந்த பொண்ணு நான் உத்தமிடா, நான் பத்தினிடான்னு கத்திக்கிட்டே இருக்கா. டிரைவரும் கண்டக்டரும் இவங்க பக்கத்தில் வந்து நின்று, 3 பேர் முதல்ல கீழே இறங்குங்க, அப்புறம் தான் வண்டி புறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் பஸ் நிலையத்தில் அரை இருட்டில் இறங்கி நிற்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணும் ரொம்ப அமைதியாக தான் இருக்கா. இளைஞன் நடந்தான். அவனோட மனைவி கேட்குறா, எங்கே போகிறீங்க? டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னான். அதுக்கு தான் பணம் இல்லையே. இருக்கிற பணத்தை கொடுப்போம், மீதியை ஊரில் போய் கொடுக்கணும். அந்த பொண்ணு சாதாரணமாக கேட்குறா, இது எந்த ஊர்? புதுக்கோட்டை அப்படின்னு அந்த மனைவி சொல்கிறா. இளைஞன் கொஞ்ச நேரத்தில் டாக்ஸியோடு வந்துடுறான். உள்ளே உட்கார்ந்ததும் இளைஞன் மாத்திரையை அந்த பொண்ணு வாயில் போட்டான். பாட்டிலை திறந்து தண்ணீரை வாய்க்கில் ஊற்றுனான். அவள் மாத்திரைகளை விழுங்கிட்டு அவனோட மனைவியோட தோளில் சாஞ்சு அப்படியே கண்ணை மூடுறா. டாக்ஸி ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்கப்ப அவளிடம் இருந்து தூங்குகிற சத்தம் கேட்டுச்சு. என்ன நண்பர்களே, இந்த சம்பவ கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.